இன்றைக்கி நம்ம செட்டிநாடு நண்டு கிரேவி எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இங்கே நான் நண்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டிருப்பாங்க. இந்த க்ளவுஸ் இந்த கால்லாம் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றனால அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு காலில் இருந்து பாதி பாதி போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல எந்த ஃப்ளஷுமே இருக்க போகிறதில்ல. அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இதே மாதிரி 2 சைடும் பண்ணிவிட்டு இந்த பெரிய க்ளவுஸில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிறனால சாப்பிட்றப்ப ஏதாவது கீறிடுன்றனால ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட் வச்சு நல்லா அடித்து அதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற காலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கிச்சன் நைஃப் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கட் பண்ணியே எடுத்துடலாம். நம்ம இது கை வச்சு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பின்னாடி போர்ஷனில் ஒரு வி மாதிரி ஒரு ஏரியா இருக்கும். அதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஃப்ளிப் பண்ணி எடுத்தோன்னா அப்படியே அந்த முன்னாடி இருக்க ஷெல்லோடு கலண்டுட்டு வந்துடும். அந்த ஷெல்லை கழட்டி நம்ம வேஸ்ட் பண்ணிடலாம். உள்ளே இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் அந்த சென்டர் போர்ஷனில் கொஞ்சம் ஒரு இது இருக்கும். அது ஒரு ஃப்ளஷுமே அங்கே இருக்காது. அதனால் அதையும் கட் பண்ணி போட்டுடலாம். அதுக்கப்புறம் சென்டரில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த முன்னாடி இருக்க க்ளவுஸ் வந்து வேணும் அப்படின்னா அப்படியே வச்சுக்கோங்க. இல்லாட்டி கட் பண்ணி நீங்கள் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இங்கே க்ளவுஸ் தனியாகவும் அந்த ஃப்ளஷ் தனியாகவும் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும். அட் தி சேம் டைம் க்ளீனாகவும் இருக்கும். இந்த கிரேவி செய்கிறதுக்கு மசாலாஸ்லாம் என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு நான் இங்கே கொஞ்சம் ஒரு 150 கிராம்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் கப் கோக்னட் எடுத்திருக்கேன். நல்லா துருவி வச்சுருக்கேன். ஃப்ரை பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நம்பர்ஸ் ஆஃப் பட்டை மிளகாய் எடுத்திருக்கேன். இது மட்டும்தான் நம்ம காரத்துக்கு ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் மேஸ், ஒரு பீஸ் ஸ்டார் அனீஸ், ஒரு 3 கிராம்பு, அப்புறம் ஒரு சின்ன பீஸ் மராட்டி மொக்கு, ஒரு 4 நம்பர்ஸ் ஆஃப் ஏலக்காய், அப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம், 2 இன்ச் பட்டை சின்ன சின்னதாக, அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு. இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒன் ஆஃப்டர் ஒன் ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சில்லி சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இது கோகனட்டையும் சேர்த்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஆற வச்சிடலாம். எல்லா மசாலாஸையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ தட் கருகாது. கருகுச்சுன்னா உங்களோட ஃப்ளேவர் எல்லாமே என்ஹான்ஸ் ஆகாது. எல்லாமே கருகின ஃப்ளேவராக தான் இருக்கும். சிம்மில் வச்சு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது நல்லா ஒரு மாதிரி அந்த மசாலா ஸ்மெல்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நம்மளோட ரெட் சில்லிஸையும் ஆட் பண்ணிடலாம். இந்த ரெட் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 செகண்ட்ஸ் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். இல்லாட்டி சீக்கிரம் அது கருகிரும். ஒரு மாதிரி ரொம்ப காட்டமாக இருக்க ஆரம்பிச்சிரும். இந்த சில்லி வந்து பிளாக் ஆயிடுச்சுன்னா மசாலா வந்து ரெட்டாக வராது. ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடும். அதனால் ரொம்ப கம்மியான டைம் மட்டும் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காவையும் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சு ஆற வச்சுருங்க. சேம் பேனில் வச்சு ஆற வைக்க வேண்டாம். ஏன்னா அந்த பேனில் இருக்க ஹீட்னாலேயே அது வந்து இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி தனியாக எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி சின்ன வெங்காயத்தை நான் ஒரு சின்ன பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ தட் நல்லா கிரேவியாக இருக்கும்.
இங்கே நான் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் இது நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லை ரிஃபைண்ட் ஆயிலே ஓகேனா ஓகே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் நான் பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கிற அந்த ஷாலட்ஸ் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா வதங்கி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 2 தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை தனித்தனியாக தெரியாது, எல்லாமே ஒரே கிரேவியாக கம்பைன் ஆயிரும். இந்த தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காக. இது எல்லாம் வதங்கி நல்லா எண்ணெய் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வதக்கிக்கலாம். வதக்கினா நல்லா எண்ணெய் வெளியே வர ஆரம்பிச்சிரும். எண்ணெய் வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த கிராப் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தண்ணி இப்போதைக்கு ஆட் பண்ண வேண்டாம். மிக்ஸ் பண்ணி எல்லாம் ஓவரால் மசாலாஸ்லாம் கோட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவைப்படாது இதுக்கு. 1 கப் தண்ணி இதுக்கு ஆட் பண்ணி நல்லா இதை பாயில் பண்ணிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா இது கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இந்த அந்த தண்ணி ஊற்றுனது எல்லாமே குறைஞ்சி கிரேவி ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். 10 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் நல்லா அந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இதை நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணிவிட்டு காட்டுறேன்.